குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. சிம்மராசி அன்பர்களே, இதுவரையில 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 8ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால இது அஷ்டம சனி காலங்கள் என்று ஜோதிடத்துல சொல்றாங்க. அஷ்டம சனினா என்ன பண்ணும் அப்படின்னா, அஷ்டமத்து சனி காலத்துல தான் ஒருத்தருக்கு சனி பகவான் அவர்களுடைய கர்ம பலன்களை அதற்கான தண்டனைகளை அவர் தருவார். அதே மாதிரி 7.5 சனி காலகட்டங்கள்ல என்னென்ன சனி பகவான் பண்ணுவாரோ, அந்த 7.5 வருடங்கள் என்ன பண்ணுவாரோ அதை தான் சுருக்கி 2.5 வருஷத்துல உங்களுக்கு தர இருக்கிறார். அதனால அஷ்டமத்து சனி காலகட்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தரலாம். அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகளை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு அஷ்டமத்து சனி வந்துச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அஷ்டமம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சனி பகவான் போறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்க்கணும். ஐயோ இப்படி ஆயிருமோ, நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோ, இல்லை நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோமோ, அந்த மாதிரி எண்ணங்களை நீங்க குறைக்கணும். இதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுக்கு பல சமயங்கள்ல அவமானம், புகழ், கௌரவ அந்தஸ்துக்கு பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் இருக்கு. புது முதலீடுகளை எதுவும் பண்ணாம இருக்கிறது நன்மையை தரும். வேலைக்கு போகலாம். தொழில் பண்றதோட மிகச்சிறந்தது வேலைக்கு போறது நன்மையை தரும். அதே மாதிரி புது முயற்சிகள் எதுவும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அதனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கணும். குடும்பத்துல சண்டை வருதா, அப்போ நீங்க அந்த நிமிஷத்துல குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் நீங்க உள்ள வரும்போது அந்த சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளை நீங்க கம்மி பண்ணிடுவீங்க. குலதெய்வ வழிபாட்டை நீங்க அதிகப்படுத்தணும். இந்த காலகட்டத்துல குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு மாசத்துல அமாவாசை, பௌர்ணமி அந்த காலகட்டங்கள்ல அந்த நாட்கள்ல நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அஷ்டம சனி பாதிப்புகள் மீண்டு வரலாம். அஷ்டம சனி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன்களை தருமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்க ஜனனகால ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம இது முடிவு பண்ணணும். அஷ்டம சனி வந்துருச்சு, எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை அணுகி தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கும்போது அந்த பாதிப்புகள் உங்களுக்கு பெருசான இழப்புகளை தராது. அதனால நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்றது நன்மையை பயக்கும். 2வது தேய்பிரை அஷ்டமி காலத்துல நீங்க காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனியோட குரு காலபைரவர். அப்போ நீங்க குருவின் பாதத்தை, அதாவது சனியோட குருவின் பாதத்தை நீங்க சரணாகதி அடையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஃப் கொடுத்துரும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வ வழிபாட்டை முன்னிறுத்துங்க, நன்மை நடக்கும். நன்றி.